ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 23/10/2023 முதல் 29/10/2023 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். முதல்ல கோல்சாரம் இந்த வாரத்தினுடையது. காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், சிம்ம ராசியில் சுக்கிர பகவானும், கன்னி ராசியில் கேது, துலா ராசியில் செவ்வாய், புதன் மற்றும் சூரியன், மகர ராசியில சனி பகவான் வக்ர நிவர்த்தியாரர் 23ஆம் தேதி அன்னைக்கு. அதுவே பெரிய விசேஷம். இதை தவிர ராகு பகவான் மீனத்தில் இருக்கார். சந்திர பகவான் பார்த்தேன்னா இந்த வாரம் ஸ்ரவண நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். இந்த வாரம் அவர் பரணி நட்சத்திரம் வரலும் போறார். இந்த வார கடைசியில் 29ஆம் தேதி ராத்திரி வரலும். ஸ்ரவண நட்சத்திரம்ன்றது மகர ராசியில வருது, பரணி நட்சத்திரம்ன்றது மேஷ ராசியில வருது. 4 ராசிகள் தான்றார். அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் 4 ராசிகள் போறார். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். 23ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைன்னு சொல்லுவா. 24ஆம் தேதி விஜயதசமி, 25ஆம் தேதி ஏகாதசி, 26ஆம் தேதி பார்த்தேடையானால் சிவபெருமானுக்கு ஏற்ற பிரதோஷ கால விரதம் 26ஆம் தேதி. ஏன்னா சாயந்தரத்தில் தான் பிரதோஷ காலம் வரும்பொழுது தான் பிரதோஷ விரதம் இருக்க முடியும். 28ஆம் தேதி பௌர்ணமி வருது. பௌர்ணமி அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் சமசப்தமத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராகு பகவான் ரேவதிக்கு போயிட்டார். அதனால ரேவதி நட்சத்திரத்தில் கண்டிப்பாக இது சந்திர பகவான் கிராஸ் பண்ணும் பொழுது கிரகணம் பிடிக்கும். 28ஆம் தேதி ராத்திரி ஒரு மணியிலிருந்து 3 மணி வரலும் இருக்கு. இது அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் சரி, ரேவதி, அஸ்வினி, பரணி இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் பிரீத்தி பண்ணிக்கணும். மகம், மூலம் இந்த 2 நட்சத்திரக்காரர்களும், ஆயில்யம், கேட்டை இந்த 2 நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக பண்ணிக்கணும். 7 நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும். கார்த்தால எழுந்து, அதாவது 29ஆம் தேதி கார்த்தால எழுந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு பசும்பால் ஒரு 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ வாங்கி கொடுக்குறதோ, இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச நெல் தானம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். சரி, இன்னைக்கு பார்த்தோம்னா 28ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும். காலையில் 6:55 8:25 வரலாம், 90 நிமிஷம், 1.5 மணி நேரம் போட்டிருக்கும். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, சந்திராஷ்டமம் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அதனால வெளியூர் வெளிமாநிலம் போறதை தவிர்க்கிறது நல்லது. தேவையில்லை யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. புதிதாக எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம். இருக்கிறத வச்சுன்னு கண்டிப்பாக போங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும். ஒருவேளை நீங்கள் சந்திர பகவானுக்கு, அதாவது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான பிரீத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை மாட்டு தொழுவத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுத்துட்டு பசுமாட்டை கொடுத்தேன்னா அந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவினுடைய பார்வையில் இருக்கார். ராசியிலே சுக்கிர பகவான் பரிவர்த்தனை யோகம் இருக்கு, பெரிய ஏற்றம். பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால 3ஆம் அதிபதியும் ராசிநாதனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். குரு பகவானின் பார்வையில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால கண்டிப்பாக எதிராளிகள் அற்ற நிலை இருக்கும். பெரிய ஏற்றம் இருக்குது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலம் ஷேர் மார்க்கெட்லலாம் பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அரசியல் சம்பந்தமானவர்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் குரு பார்க்கறதுனால ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அதாவது சிம்மமும் சிம்மாதிபதியும் வலுத்து போகிறதுனால அரசியல் சார்ந்த அரசு விஷயத்தில் இருக்கிறவங்க, அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் பார்த்தேன்னா 23/10/2023 29/10/2023 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். 24 கார்த்தால ஒரு 2:15 மணி வரலும் சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இவ்வளோ நாள் தடங்கள் ஏற்பட்டு புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும். அதுவும் இந்த ஹவுசிங், அதாவது ஹவுஸ் கீப்பிங், ஹெச்ஆர் இந்த மாதிரியான விஷயங்களில் அட்மினாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். சந்திர பகவான் 7ஆம் இடத்துல 24ஆம் தேதி கார்த்தால 2:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி கார்த்தால 5 மணி 5:30 மணி வரலும் இருக்கார்.
இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா சப்தமத்தில் கிட்டத்தட்ட வந்து பௌர்ணமி யோகத்துக்கிட்ட இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுக்கிர பகவானால் பார்க்கப்படுறதுனால சுபத்துவம் அடைகிறதுனாலையும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம், அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார், ராகுவோடு சம்மந்தப்படுறார், சுபர்கள் பார்வையில். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதாவது 26ஆம் தேதி கார்த்தால் 5 மணிலேருந்து 28ஆம் தேதி கார்த்தால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 மணி 11 மணி வரலும் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மத்தியானம் ஒரு 12 மணி 12:30 மணி வரலும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சந்திர பகவானை பொறுத்தவரையிலும் ராகுவோட சம்பந்தம் படுறார், சுபர்கள் பார்வை இல்லை. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு செய்தி வரும். இருந்தாலும் மறைந்த இடத்திலிருந்து பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு வந்து அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார், அதாவது 28ஆம் தேதி மத்தியானத்துலேருந்து போகிறார். இந்த காலகட்டம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவா. அந்த குருவோடு சேர்ந்து சந்திர பகவான் முருகர் வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போகிறவாளுக்கு பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும், கவலைப்பட தேவையில்லை. இந்த வாரத்தில் பார்த்தோன்னா அருகில் இருக்கக்கூடிய இந்த ஷோலிங்கர் நரசிம்ம பெருமாளையும் ஆஞ்சநேய பெருமாளையும் போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரம் ஒரு பெரிய வெற்றிகரமான வாரமாக உங்களுக்கு அமைய போகுது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.